இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கு. அதுவும் ஜூன் 1ல இருந்து தொடர்ந்து எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கு. அதுவும் இந்த ஜூன் 1 நடந்தது மத்த எல்லா தாக்குதலையும் ஓவர் ஷேடோ பண்ணுது அப்படிங்கிற மாற்று கருத்துல ரஷ்யாவோட விமானங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் தரப்புலருந்து. இதுக்கான காரணங்கள் பலதும் இருக்கு. ஏன்னா, ஜூன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 2, 2014 இந்த போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த டொனெஸ்க், லுஹான்ஸ்க் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் மேல உக்ரைனோட ஏர் ஃபோர்ஸ் குண்டுகள போட்டாங்க. ஏன்னா, அந்த பகுதிகள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. நாங்க தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கைய வச்சா, அங்க அது தனியா தான் இருந்தது. உக்ரைனோட கவர்ன்மென்ட்க்கு கீழ அந்த பகுதிகளே இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல திடுதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குண்டுகள வந்து மக்கள் வாழும் பகுதியில அப்படியே போட்டு போறாங்க. இதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். இது நடந்தது 2014ல. ஸோ இது போல பல குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புலருந்து செஞ்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ ஜினோசைட் பண்றீங்க. இப்ப எப்படி இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்ணுதோ, ஸோ அதுபோல பொழுதன்னைக்கு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல பாலஸ்தீனுக்கு ஒரு பெரிய நாடு இருக்கு. பாலஸ்தீன் மக்களுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்கு அப்படின்னா, அப்புறம் அவங்க வந்து வண்டி கட்டிட்டு வந்து இஸ்ரேல் மேல குண்டுகள போட தானே செய்வாங்க. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கே தவிர, ரஷ்யா வந்து 2022ல அக்ரஷன் காட்டுறாங்கன்றதுல இல்ல. உக்ரைன் ஜினோசைடு பண்ணாங்க. அதுக்கு தடுத்து நிறுத்ததுக்கு ரஷ்ய தரப்பு வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதோட கான்ஃப்ளிக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஜூன் 2 மிக முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால, ரஷ்யா ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா? இல்ல மிக முக்கியமான தாக்குதல் பண்ணிருவாங்களா? அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. பட் இருந்தாலும் அதுக்கு ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன் பயங்கரமா நடந்திருக்கு. அதுவும் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்னிங் கிரவுண்டுல 12 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் பார்த்தோம் இல்லையா? உக்ரைனோட ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல ரஷ்ய தரப்புலருந்து தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக்சுவலா 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, தேவையில்லாம ஒரு 12 நபர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு 60 நபர்கள் காயமடையறாங்கன்ற காரணத்துக்காகலாம், லேண்ட் ஃபோர்ஸோட கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. திராப்பத்தி அவர்கள். இப்ப அவர் ரிசைன் பண்ணியிருந்தாரு. பரவால்ல. ரிசைன் பண்ணாலும் நீங்க சர்வீஸ்லயே இருக்கலாம். ஏன்னா, அ ஆளுங்க போறவங்களலாம் புடிச்சு கொண்டு வந்து சர்வீஸ்ல போட்டுக்கிறாங்க. பதவியில இருக்கிறவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா, போய் நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். நீங்க இருங்க அப்படின்றது போல வேற ஒரு பொறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் கமாண்டர் அப்படிங்கிறது போல வந்து வேற ஒரு பொறுப்ப வந்து அவருக்கு குடுத்துருக்காங்க. அதாவது எங்கேயோ கோட்ட விட்டுருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைனுக்கும் பேர் இழப்புகள் இருக்கு. இந்த செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரல. அது ஓவர் ஷேடோ இருக்கு. நம்ம உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எவ்வளோ தாக்குதல் நடந்தது 12ன்னாங்க. கூட 2 சைபர் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். மத்தபடி இது இல்ல. ரஷ்யா அதுக்கு மிக பெரும் அளவுல தாக்குதல பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் உக்ரைன் தரப்புல இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு லேண்ட் ஃபோர்ஸ் கமாண்ட் ராபத்தி அவர்கள் ரெசிக்னேஷன் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. என்னமோ நடந்திருக்கு. உளவு தகவல்கள் எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது ஜூன் 2 ரஷ்யன்ஸ இனப்படுகொலை பண்ணதுக்காக உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் மேல ரஷ்யா மிக பெரும் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. இத இப்படி வச்சுக்கலாம். மத்தபடி ரெகுலரான தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. ஜூன் 1, 2, 3, 4ன்ட்டு தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. இதுலயும் ஒரு ஹைலைட்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா ஜூன் 3 அ ஜூன் 4 ஜூன் 3ஆம் தேதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 114 ட்ரோன்கள் வந்து பல பகுதிகள் தாக்குதல். ஒடசா பகுதி, பால்டோவா பகுதி, சுமி, கர்கிவ் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல். அதே இந்த ஒடசா பகுதியில தாக்குதல் வந்து போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அட் சேம் டைம் கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சுமில வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இந்த சுமில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் நடந்திருக்கு இல்லையா? இந்த சுமில் நடந்த அட்டாக்ல மக்கள் வாழும் பகுதி அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. உதிரி பாகங்கள் அங்கங்க போய் விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஆனா மரியா பெலுசுகா அவர்கள் தரப்புல உக்ரைனோட ஒரு எம்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள தங்கத்தாய், உக்ரைனோட தங்கத்தாய், தெய்வத்தாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு மரியா பெசுக்லியா அவர்கள். இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, "இங்க பாருங்கப்பா சும்மியில இருக்கிற மக்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எவாக்குவேஷன் ரெக்வெஸ்ட்லாம் குடுத்து, வாங்க அப்படின்னு தங்கத்தட்டுல வச்சுலாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. மரியாதையா அங்க இருக்கிறவங்க கிளம்பி வந்துருங்க. அங்கலாம் சேஃப்டியே கிடையாது. டிஃபென்ஸ் லைன்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு." அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து டெலகிராம் சேனல்ல ரெகுலரா செய்திகள் சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடவே அடிஷனலா 2 பகுதிகள் ரஷ்ய தரப்புல இந்த சுமி பகுதியில பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆன்டிஃப்கா இந்த மாரி பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுமி ஓப்லாஸ்ட்ல பிடிச்சிட்டு இருக்காங்கன்றாங்க. ஸோ மிக பெரும் அளவுல கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது சுமில நடக்குது. ஏன்னா, இந்த சுமில தாக்குதல் நடந்தது இல்லையா? எம்எல்ஆர்எஸ் தாக்குதல் நடக்குது. நார்மலா எம்எல்ஆர்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ரேஞ்சா இருந்தாலும் களம்
ஃப்ரண்ட் லைன் கிரே ஜோனுக்குள்ள அட்டாக் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே எம்எல்ஆர்எஸ் வச்சு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுமியோட சிட்டி, கர்கியோட சிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஜோனுக்குள்ள வந்துருச்சு. ஸோ ரஷ்யா மிகப்பெரும் அளவில் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பஃபர் ஜோனுக்காக அந்த பகுதியில் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க உக்ரைனை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. பெரும் பகுதிகளை இழந்துகிட்டு இருக்காங்க. இதனால மற்ற இடங்கள்ல இழக்கிறதுக்கும் இங்கேயும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இந்த இடத்துல லேண்ட் மட்டும்தான். இதே டொனஸ்க் பகுதி இந்த அங்க இருக்கக்கூடிய பக்ரோஸ்கி இந்த பகுதியெல்லாம் இழக்கிறாங்க அப்படின்னா வளங்களும் சேர்ந்து போகும். இந்த இடத்துல பெருமளவுல இல்ல. பட் என்ன, பெலரூஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும், ரெண்டாவது ரஷ்யாவோட பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் லாங் ரேஞ்ச் ட்ரோன்களை ஏவக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட எல்லையிலேயே வச்சு தடுத்துடலாம். இது போல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு பவர் இருக்கும். இந்த இடத்துல பஃபர் ஜோன் அமைச்சு பிடிச்சிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது இந்த சுமி, கர்கிவ் இந்த இடத்துல ரஷ்யா வந்து பிடிக்கிறாங்க இல்லையா, அடுத்த செர்னிகிவ் எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா லேண்ட் கனெக்டிவிட்டி பெலரூஸோட இருக்கும். ரெண்டு பஃபர் ஜோனாவும் இருக்கும். பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது நாங்க இந்த பகுதிகள் இருந்து பின்வாங்குறோம் அப்படிங்கிறது போல ஒரு ஆஃபர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கேட்கணும்ல, இந்த இடத்துல இருந்து நீங்க பின்வாங்குறீங்கன்னா ரஷ்யாக்கா எங்களுக்கு நீங்க என்ன தரீங்க அப்படிங்கிற ரஷ்யா திருப்பி கேட்பாங்க இல்லையா. ஸோ இது போல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு நெகோசியேஷன் டேபிள்ல மேலும் வெயிட் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ரஷ்யா ஃப்ரண்ட் லைன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தாக்குதல் பண்றாங்க நார்மலா ட்ரோன்கள் வச்சு அப்படிங்கிறது போல. இதுல உக்ரைனோட நேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, நாங்களும் ட்ரோன்களை டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல. கணிசமான நம்பர்ஸ் தான், ஒரு 12 ட்ரோன்கள் 10 ட்ரோன்கள். டைம் போக போக அது வேரியேஷன் மாறுது. ஏன்னா தினந்தோறும் இவங்க கொடுக்கக்கூடிய டைம் ஒரு மீடியாக்களும் ஒரு டைம்ல கொடுப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலத்துலேருந்து அதிகாலை வரைக்கும், அதிகாலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சொல்ல டைம் பிரியும். ஸோ இதில் நீங்கள் ஒரு இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். 10 12 ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல காமனாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நேவி அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ ஏன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிளைம் பண்ணுறாங்களா, ஏன்னா நார்மலாக ஏர் ஃபோர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு உக்ரைன் தரப்பு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ ஏன் நேவியை சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நேவியும் ஒரு மிகப்பெரும் அளவில் ரோலை பிளே பண்ணும் உக்ரைன்ல அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ உக்ரைனோட நேவி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா என்ன நடக்கும்னா கிரீமியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கிரீமியால தாக்குதல் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்குவாங்க. ஸோ அதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம கிரீமியா தத்தார், அதாவது கிரீமியன் தட்டார்னு சொல்லிட்டு தனியா ஒரு ராஜ்யம் இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்த துருக்கி இருக்காங்க இல்லையா, ஒட்டோமன் எம்பையர், ஸோ அவங்களோட நெருங்கி இருந்தாங்க. ஒட்டோமன் எம்பையருக்கு கீழே இருந்தது, ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு கீழே இருந்தது, உக்ரைனுக்கு கீழே இருந்த ஹிட்லர் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல இந்த கிரீமியாங்கிறது கைமாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீமியா யாரோட கட்டுப்பாடு, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்காட்டெல்லாம் ஆள்வாங்க அப்படிங்கிறது போல இருந்துச்சு. ஏன்னா பவர் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இந்த ஒட்டோமன் எம்பையர் இப்ப துருக்கி இருக்காங்களே அவங்களுக்கு போயிடும். ஏன்னா அந்த கேட்வேயா அவங்க இருக்கலாம். பட் இந்த பிளாக் சி ஆளக்கூடிய வலிமை அப்படிங்கிறது கிரீமியா வச்சிருக்கக்கூடிய நாடுக்கு தான் இருக்கும். அந்த கிரீமியா வச்சிருக்கக்கூடிய நாடு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த பேரரசு பெருசா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்க நடக்கும். அந்த கிரீமியாவோட நட்பு நாடு எந்த எம்பையரோ அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் அங்க நடக்கும், ஆதிக்கங்கள் நடக்கும். இப்ப இது ரஷ்யா கிட்டேயே இருக்கிறதுனால ரஷ்யாவோட ஆளுமை தான் இந்த கருங்கடல்ல பெருமளவுல இருக்கு. ஏன்னா சுத்தி வர நேவி, சி ஆஃப் அசவ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலதான் கிரீமியா ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த கிரீமியன் தத்தார் கிட்ட இருந்து திரும்பி ஒரு வார்னிங் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது பாத்துக்கோங்க, ரஷ்யர்களே கிரீமியா விட்டு போயிருங்க இப்பவே. இதை வந்து திரும்பியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதை இப்ப திரும்பி இந்த கிரீமியன் தத்தார் லீடர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது உங்களுக்கு வெளியேறதுக்கு அப்படிங்கிறது போலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மிக பெரும் அளவுல தாக்குதல் செய்யறதுக்கு ஏதோ திட்டங்கள்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வேளை தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா ரஷ்யாக்குள்ள, அதே போல ஒரு மேசிவான தீவிரவாத தாக்குதல் கிரீமியாக்குள்ள நடக்குமா அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கு. எது எப்படியோ இருதரப்புலயும் இங்க எஸ்கலேஷன்ங்கிறதுக்கு பஞ்சமே இல்லாம மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எஸ்கலேஷன்னாலும் இது அடுத்த கட்ட போரா போயிருச்சு. இது நிறுத்துறதுக்கான வழிமுறைகள் இப்போதைக்கு யாருமே கடைபிடிக்கிறது இல்ல. ஒரு பாஸ் தான் தேவைப்படுது. அந்த பாஸ் ஒரு நபரை வலிமையாக்கும். அந்த பாஸ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஃபேவரா கொண்டு வருது அப்படிங்கிறத இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி இந்த போர் முடிய போகுது, இப்போதைக்கு இது பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போல எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா அது இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு 4 வருஷம் 5 வருஷமாவது குறைஞ்சது நடக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ
இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை பை.